ராகவேந்திரா என்றும் உடனிருந்து காப்பாயே ராகவேந்திரா நீயத்துமாகி நின்றாயே ராகவேந்திரா என்றும் உடனிருந்து காப்பாயே ராகவேந்திரா நீயத்துமாகி நின்றாயே ராகவேந்திரா வேதம் யாவும் நீ அறிந்து வித்தகராய் நின்றாயே வேதம் யாவும் நீ அறிந்து வித்தகராய் நின்றாயே வேதம் யாவும். இந்த மடம் பிந்து மாதராவ் லக்ஷ்மி ஆகிய ஒரு தம்பதிக்கு 7 குழந்தைகள் உள்ளது. 7 குழந்தைகளில் நாங்கள் 4 பேர் ஆம்பளை பசங்களும் 3 பொன் குழந்தைகள். இவர்களோட சேர்ந்து தந்தை தாயார் நாங்கள் கிருஷ்ணகிரி முதல் சென்னையில் இருந்தார். அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தார். அதுக்கப்புறம் ரயில்வேயில் இருந்தார். அப்புறம் மெட்ராஸிலே தாச பிரகாஷ் என்ற ஒரு இடத்தில் போய் பஜனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அப்பொழுது பஜனை பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த தாச பிரகாசான பல்ராம் தாஸ் என்றவர், உனக்கு எதுக்கு வேலையெல்லாம், நீ கடவுள் பக்தி மார்க்கத்தில் இறங்கு என்று தாளத்தை அவர் கையில் கொடுத்தார். உடனே அப்பாவுக்கு தோன்றவில்லை, என்ன இது நம்ம கடவுள் பக்தி சொல்கிறார்களே என்ன பண்ணுறதுன்னு யோசித்திருந்தார். உடனே அவர் சொன்னது போல் தாளத்தை கையில் எடுத்துக்கொண்டு தாள பஜனை என்றால் சுவாமி பாடல், ராயர் பாடல், எல்லா பாடலும் அவருக்கு தெரியும். உடனே தாளத்தை எடுத்துக்கொண்டு பூணூல் வியாபாரம் செய்து கொண்டு பஜனை செய்து கொண்டு இந்த 7 பசங்களையும் வளர்த்து கொண்டு வந்தார். பெரிய அண்ணார் சென்னையில் இழந்து விட்ட பிறகு அங்கேருந்து காவேரிப்பட்டினம் போய் ஷிஃப்ட் ஆனார்கள். அப்பொழுது நாங்கள்லாம் சிறிய பசங்கள். அப்பாவுக்கு பக்தி மார்க்கத்தில் இறங்க வாசி அப்போருந்து கடவுள் மேலே நிறைய பக்தி உள்ளது. ஸோ பக்தி உள்ளதால் என்ன செய்வார், கடவுள் பூஜை செய்ய வேண்டும். ஸோ டெய்லியும் பூஜை செஞ்சு கொண்டு இருக்கிற பசங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு அப்படியே செஞ்சு கொண்டு இருக்கும்போது ஸ்ரீராமநவமி ஆரம்பித்தார். முதல் ஸ்ரீராமநவமி ஆரம்பித்தார். நாங்கள் காவேரிப்பட்டினத்தில் இருக்கும்போது அங்கே படம் வைத்து ஸ்ரீராமநவமி சத்யநாராயண பூஜை 10 நாள் ஸ்ரீராமநவமி பண்ணும்போது 9 நாள் சத்யநாராயண பூஜையும் லாஸ்ட் நாள் ஸ்ரீராமநவமி பண்ணும்போது அங்கே இருக்கிற பக்தர்களெல்லாம் அழைத்து பூஜை செய்து கொண்டு வந்து கொண்டே இருந்தார். இப்படியே வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் கனவுல தாயாரிடம் கனவு வந்தால் அது அப்படியே நடக்கும். தாயாருக்கு, எங்களோட அம்மாவுக்கு கனவானது, நீ ஸ்ரீராமநவமி செஞ்சு கொண்டு இருக்கிறாய், ராயராயிரம் எனக்கும் லட்சார்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்று கனவானது. ஸோ பிறகு என்ன பண்ணுறது, ஏற்கனவே ஸ்ரீராமநவமி பண்ணி கொண்டு இருக்கிறோம், லட்சார்ச்சனையும் பண்ண வேண்டியுள்ளது. கனவில் வந்தால் அது அப்படியே நடக்கும். தாயார் சொல்லுவார்கள், தந்தையார் அதே செய்வார்கள். ஸோ அப்படி செய்ய கொண்டு இருக்கும்போது லட்சார்ச்சனையும் ஆரம்பித்தார். ஸோ இப்போ ஸ்ரீராமநவமியும் பண்ணிவிட்டு லட்சார்ச்சனையும் பண்ணிக்கிட்டு எல்லா பசங்களையும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது 25 வருடம் தாண்டி விட்டது. ஸ்ரீராமநவமி செஞ்சு கொண்டு இருக்கும்போது சில்வர் ஜூப்ளி தாண்டியாச்சு. சரி, நம்ம கோயில் ஒன்று கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கனவுல தோன்றியுள்ளது. நம்ம ராயர் மடத்துக்கு நிறைய டைம் மந்திராலயம் போய் ராயர் தரிசனம் பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஸோ நம்ம ராயர் கோயில் ஒன்று கட்ட வேண்டும் என்று அப்பா எண்ணத்தில் உள்ளும்போது அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தார். நாங்கள் அந்த காலத்தில் யாரும் சட்டென்று உதவி செய்வதற்கு யாரும் முன் வர மாட்டார்கள். ஸோ பக்தர்கள் யார் தோன்றினாலும் அவர்கள் கொடுக்கறதை வச்சு அவர் பூஜை நடத்தி கொண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது ராகவேந்திரர் மடம் கட்ட வேண்டும் என்று காவேரிப்பட்டினத்தில் தன் பிரயத்தனம் பண்ணார். ஸோ நம்ம அங்கே பண்ண முடியாத காரணத்தினால் அங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு ஷிஃப்ட் ஆனோம். கிருஷ்ணகிரி ஷிஃப்ட் ஆகும்போது கனவிலே தோன்ற மாதிரி அவர்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் எதிர் வீட்டில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து பெங்களூருக்கு எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி திருப்பும் கனவு தோன்றுது. எல்லாருக்கும் வேலை பெங்களூரில் ஷிஃப்ட் ஆகி அங்கே போகலாம்னு இருக்கும்போது தினமும் கனவு தோன்றியது, நீங்கள் யாரும் ஊரை விட்டு போக வேண்டாம், இங்கே கோயில் ஆகிறதுன்னு தாயாக்கு கனவு வந்தது. எல்லாம் சாமானெல்லாம் கூட ஏற்றியாச்சு, காலையில் இருந்து பெங்களூர் போகணும், என்ன இது கனவானது எப்படின்றது அப்பா தட்ட மாட்டார். உடனே சாமானெல்லாம் இறக்கணும், நம்ம போகிறதில்லன்னும் போது இல்லை கனவாயிடுச்சு அதனால் நம்ம போக மாட்டோம்ட்டு. ஸோ அந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னால், நீங்கள் காலி பண்ணுறான்னு சொன்னீங்க, போயிடுங்கன்ட்டாங்க. ஸோ நாம் என்ன பண்ணோம், வேறு ஒரு வீடு பார்த்து கொண்டு அங்கே போனோம். அங்கே போய் கனவானதை அவர் இடத்துல சொல்லும்போது நாங்கள் இடம் வச்சு கொண்டிருந்தோம், அந்த இடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கனவில் தோன்றிய இடமும் இதே ராகவேந்திரர் இடம்தான், அவர் காண்றதும் இதே ராகவேந்திர இடம்தான். ஸோ கனவில் என்ன தோன்றுதோ அதை நிஜத்தாக்குவர் ராகவேந்திர குரு. ஸோ உடனே
பிரதிஷ்டாபனம் பண்ணணும். இந்த இடத்த வாங்கினார். இந்த இடத்தோட சைஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம். இந்த இடத்த வாங்கி சுகுணேந்திர தீர்த்தர் உடுப்பி மடாதீஸ்வரர் அவர்களால் கும்பாபிஷேகம் நடைபெற்று 28 ஆண்டுகள் ஆகிவின்றன. பிறகு மண்டல பூஜைக்கு ஸ்ரீபாதராயர் மடாதிபதி வந்து மண்டல பூஜை செய்தார்கள். பிறகு இந்த மடத்திலே வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே உள்ளது. இங்கே ஸ்ரீராமநவமி நடக்கிறது, கிருஷ்ணர் ஜெயந்தி நடக்குது, அனுமர் ஜெயந்தி, ராகவேந்திரர் ஆராதனை, ராகவேந்திர லட்சார்ச்சனை, இப்படி எல்லா பூஜையும் செய்து வந்து கொண்டே இருக்கணும். எங்கள் தாயாரும் தந்தையாரும் ஒரு 3 வருடம் முன்பாக தான் தீர்ந்து விட்டார்கள். ஸோ அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த இந்த கோவிலை அன்னார் அவர்கள் 28 வருஷமாக பூஜை செய்து கொண்டு இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கார். இந்த விசேஷமானது எல்லா விசேஷமும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. பக்தர்களாகிய அனைவருக்கும் இங்கே என்ன வேண்டினாலும் அதை அப்படியே அவர் நடத்தி கொடுப்பார். ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இன்றைக்கும் பூவுக்கு மாதம் 1500 ரூபாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் 28 வருடத்தில் 3 வருஷத்துலேயே வேலை கிடச்சி இந்த 25 வருஷமாக அவரை கொடுத்து கொண்டே இருக்காருன்னா ராயர் பக்தர் அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்தர்கள் சேவை தான் இன்றைக்கி இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து தங்கள் வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் ராயர் இடத்துல கோரிக்கை வைங்க, எங்கள் இடத்துல எது வைக்க தேவையில்லை. ராகவேந்திரர் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அவர்கள் நடத்தி கொடுப்பவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது கனவெளி தோன்றி கட்டிய மடம். இங்கே எல்லா வசதிகள் இல்லை இருந்தாலும் இருக்கிற இடத்துல அனைத்து பூஜைகளும் நடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். பக்தர்கள் நீங்கள் அனைவரும் வந்து இந்த கோவிலை தரிசித்து ராகவேந்திர குரு அணுகரை பெற்று மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ராகவேந்திரா கோவில் வந்து இங்கே 28 ஆண்டுகளாக ஒவ்வொரு பூஜையும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் எனது தந்தையும் தாயாரும் தான். அவர்களுடைய கடின உழைப்பினாலே இன்று இங்கு ராகவேந்திர கோயில் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முழு பொறுப்பு அவர்கள்தான். அவர்களுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் 4 பேர் 4 பசங்க சேர்ந்து இது ஒவ்வொரு பூஜையும் நடந்து கொண்டு வருகிறோம். இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மேலும் மேலும் ராகவேந்திரனுடைய அருளை பெறுமாறு தாழ்வான்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயம் ரொம்ப சிறு வெள்ளம் பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ராகவேந்திர பக்தர்களாக இருந்து நாங்கள்லாம் ஒன்றொன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு ஒன்றொன்னா இந்த இடத்துல செஞ்சிட்ருக்கோம். அப்பாவுடைய வேலை எல்லாமே பூணூல் வியாபாரம் செஞ்சு அதை கஷ்டப்பட்டு ராகவேந்திர சாமியை எப்படியாவது உருவாக்கணும்னு செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்து ஒருத்தருக்கிட்டையும் போய் இந்த பூணூல் வியாபாரம் மூலிமா ராகவேந்திரவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லி அவருடைய அருளை நமக்கு கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உதவி செய்யணும்னு கேட்டாங்க. அதே போல் ராகவேந்திர சாமியும் அவர் கனவுல வந்து இந்த தேவாலயத்தையே நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லி பல மந்திராட்சத்தை அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரியே அப்பாவுக்கும் அந்த ராகவேந்திர சாமி தீவிர பக்தியில் ஈடுபட்டு எல்லாருடைய அருளாலும் பக்தர்களாலும் இந்த கோவிலை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு இன்றைக்கி வந்து 25 வருஷம் ஆகுது. இந்த சன்னிதானத்தை உடுப்பி கிருஷ்ண ஆஞ்சநேயர் ராகவேந்திரர் இந்த 3 பிரதிஷ்டை உடுப்பி மட சுவாமிஜி மூலியமாக இதை பிரதிஷ்டை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த கோவிலை கடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் ராகவேந்திர சாமியை விடாமல் வணங்கி அவருடைய சேவை செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா பக்தர்களும் வந்து உங்களுக்கு எந்த உதவியானாலும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா அருள் செய்வாங்க. ராகவேந்திர சாமியை நம்பிக்கையோடு வழிபடுங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ராகவேந்திர சாமியுடைய சன்னிதானத்தில் கஷ்டப்பட்டு கட்டி ஒரு வருஷமும் இந்த ஸ்ரீராமநவமி, ராகவேந்திர சாமி ஆராதனை, ஹனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி என்னென்ன முடியுதோ இந்த சன்னிதானத்தில் கஷ்டப்பட்டு இதை வந்து எல்லாருடைய பக்தராலும் நம்ம குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி 4 பேராலும் இந்த கோவிலை நடத்திட்டு வரோம். இந்த கோவிலுக்கு அப்பா ரொம்ப உறுதுணையாக இருந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து இதானாங்க. இதை விடாமல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சாங்க. அதே மாதிரியே இதை நம்ம விடாமல் செஞ்சிட்டு வரோம். இன்னும் மேலே நிறைய வேலைங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது இந்த சன்னிதானத்தில். Raghvendra Yamaha.